ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அக்கா சொன்னிச்சு. நான் உடனே சொன்னேன், ஏன்க்கா அப்படி நீ சொல்கிற? அந்த விஷயத்தில் நீ காரணம் இருக்குது, இது மாதிரி விஷயங்களை நீ ஏன் அவங்கக்கிட்ட சொல்ல போகிற அப்படின்னா, ஆமாம், நம்ம எல்லாத்துலேயும் நம்ம சித்தப்பா கிட்ட எல்லா அப்பா போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஒரு ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம ஒரு பணத்தை கேட்டு நிற்கிறதுக்கு, நம்ம அப்பா சம்பாதிச்ச பணத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் ஏன் இவ்வளோ கணக்கு பார்க்கணும், பண்ணணும், செய்யணும்? அது தேவையில்லாததில்ல அப்படின்னோடனே, அது நம்மளும் ஒரு 4-5 வருஷமாக ரொம்பவே அவர்கிட்ட இது பண்ணிட்டோம். இனிமேலாம் பொறுமையாக இருக்க முடியாது. இனிமேல் நம்ம விஷயத்த கேட்டு எதாக இருந்தாலும் முடிவு எடுத்துக்கிறத விட நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு அதுக்கு மேலே யாரையும் நம்ம கோவப்படுத்தவோ இல்லை இது பண்ணவோ நம்மளுக்கு உரிமை கிடையாது. உரிமையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தால் தான் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம்மா, அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு ஒரு சிலது கிடைக்கிற விஷயங்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கோ, அதை நம்ம எல்லாத்தையுமே இது பண்ணிக்க முடியாது. சிலது கொஞ்சம் நம்மளுக்கு சரியாக வரும், சரியாக வராமையும் இருக்கும். அதனால் அவர் நம்மளுக்கு இதாக இருக்கிறங்கிறதுக்காக நம்ம எதையுமே ஒரு இதாக நினச்சிட முடியாதுல்ல அப்படின்னோடனே, ஆமாம், நீ சொல்கிறது உண்மை தான். நம்ம அதெல்லாம் யாரையும் இது பண்ணிட்டு நம்ம நினைக்க முடியாது. போக போக நம்மளால் எதையுமே சரியாக வரணும் அப்படிங்கிறத தான் நம்ம நினைக்கணும் அப்படின்னேன். ஆமாம், அது உண்மை தான். நம்மளுக்கு எல்லா விஷயங்கள்லையும் நம்ம கிடைக்கிறது கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம யோசிக்காமல், புரிஞ்சது புரியட்டும், நம்மளுக்கு புரிகிற விஷயங்களை நம்ம எதாக இருந்தாலும் இது பண்ணிக்குவோம், செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கிட்டு போனோம்னாலே போதும் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கான ஒரு தைரியத்தை வர வச்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு மனசார இது பண்ணிக்கிட்டோனாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான்க்கா. ஆனால் எனக்குமே ஒரு சில நேரங்களில் நம்ம சித்தப்பா ஏன் இப்படி பண்ணுறாரு, நம்ம அம்மாவும் ஒரு சில நேரங்களில் அவங்களும் சித்தப்பாவை பேசாதீங்க, பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் பேசாமல் இருக்கணும்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். அவர் எதையாக இருந்தாலும் நம்மகிட்ட ஒரு கொடுக்கணும்னு நினைக்கிறது, அவங்க பிள்ளைங்க மட்டும்தான் இதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அது எப்படிக்கா இதாகும்? நம்மளும் கஷ்டம் தானே, நம்மளுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது தானே அப்படின்னோடனே, அதெல்லாம் இருக்குது, நான் இல்லைங்களே. அவர்கிட்ட எல்லாம் நம்ம பேச முடியாது. ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு அது கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறதோட அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் அவர் செய்யணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னோடனே, சரி சரி விடு, அதெல்லாம் நம்ம இப்போ பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. பேசுகிறனால என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவரோட மாற்றத்தை உனக்கே தெரியும். அவர் எப்படி என்ன மாதிரி ஆள். அவருக்கு எப்படின்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாது, வசதியாக இருக்கக்கூடாது. நீ படித்து இப்போ ஓரளவு நல்ல வேலைக்கு போகிறதே அவருக்கு பிடிக்கல. அதனால தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், நான் மாப்பிள்ளை பார்க்குறேன், அது இதுன்னு சொல்லிட்டு அக்கறையாக சொல்லிகிட்டு இருக்காரு. அவரை பற்றி எனக்கு மட்டும்தான்க்கா தெரியும், எப்படி என்ன மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னோடனே, சரி சரி, அதெல்லாம் நீங்கள் இனிமேலாம் அதை பற்றி பேச வேண்டாம், ஒன்றும் இது பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் இது பண்ணிக்கிறதுக்கான காரணங்களை நீங்களாக இது பண்ணிக்கிறதுக்கு இது பண்ண வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்களாக இப்போ பேசிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், நடந்தது நடக்கட்டும், அதுக்கு மேலே நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும், கிடைக்காம இருக்காது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் கிடைக்கிறத நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன்.